பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கிறார். பிரசன்னா, தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பல இடங்களில் நல்ல முறையில் அனுசரிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது பரமக்குடியில் இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணம்? அருணா, தியாகி இமானுவேல் சேகரின் 67வது நினைவு தினத்தை ஒட்டி இன்று மாலை புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி மற்றும் அவரது மகன் சாம் கிருஷ்ணசுவாமி சம்பந்தப்பட்ட நினைவிடத்திற்கு வருகை தந்தனர். அப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் தேவேந்திர பண்பாட்டு கழகத்தை சார்ந்த சிலர் கிருஷ்ணசுவாமி மகன் சாம் உடன் வந்தவர்களை அந்த நினைவிடத்திற்கு விட்டு கீழே இறங்க வேண்டும் என்கிற சொல்லி வற்புறுத்தினார்கள். இதனால் இரண்டு தரப்புக்குமே சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முட்டை நிலையில் இரு தரப்பினர்களுமே கைகலப்பாக மாறி ஒருவர் மாற்றி அடித்துக் கொண்டார்கள். அங்கே சேரை வைத்து மாறி வீசி ஒரு சிறு பிரச்சனை அந்த பகுதியில் தற்போது ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து இரு தரப்பினர்கள் ஏற்பட்ட மோதலை கலைப்பதற்காகவும் அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட்டிருக்கிறார் என்பதற்காகவும் லேசான தடியடி நடத்தி இரண்டு அந்த பிரிவினரும் தற்போது பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தேவேந்திர பண்பாட்டு கழகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஏற்பாடுகளுக்கும் அந்த புதிய தமிழகம் கட்சி அந்த வாக்குவாதம் ஊட்ட நிலையில் தான் இந்த பிரச்சனையானது ஏற்பட்டது. போலீசார் அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அந்த மோதலில் ஈடுபட்ட இரண்டு தரப்புக்குரிய நபர்களை தற்போது சமாதானம் செய்து லேசான தடியடி நடத்தி அவர்களை தற்போது பிரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்போது நல்ல முறையில் எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவும் இன்றி அமைதியான முறையில் தற்போது அந்த நினைவிடத்தில் மக்கள் சராசரியாக தற்போது வழிபாடு சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரசன்னா, அந்த மோதலில் ஈடுபட்டவர்களிடம் பேச முடிந்ததா? அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? அதாவது கிருஷ்ணசாமியுடன் வந்த நபர்கள் அனைவருமே மொத்தமாக அந்த இமானுவேல் சேகரனுடைய அந்த நினைவு அஞ்சலிக்குரிய அந்த மணிமண்டபத்துக்கு மேலே மொத்தமாக ஏற முயற்சிக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனையானது ஏற்பட்டது. அதாவது வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் கைகலப்பானது ஏற்பட்டது. தற்போது இரண்டு பேருமே சமாதானமாகிவிட்டார்கள். காவல்துறையினர் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்ட காரணத்தினால் இரு தரப்பினருமே தற்போது சமாதானமாகி தற்போது அந்த பகுதியில் அமைதி காத்து வருகிறார்கள். காவல்துறையினர் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மிக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாகவே தான் ஒரு பெரிய ஒரு சண்டையை தடுத்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அருணா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.